காமராஜரை யாராலும் கொச்சைப்படுத்த முடியாது என்றும் அவரை யார் குறைத்து மதிப்பிட்டாலும் அதனை ஏற்க மாட்டோம் என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு தெரிவித்தார். நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அரும்பெரும் தலைவர் காமராஜ் அவர்கள். தலைவர் காமராஜ் அவர்களை யார் குறைத்து மதிப்பிட்டாலும் குறைத்து சொன்னாலும் அதை காங்கிரஸ் தோழர்கள் நண்பர்கள் நாங்கள் ஏற்க மாட்டோம். தலைவர் காமராஜை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. தலைவர் கொச்சைப்படுத்த முடியாது. அவருக்கு நிகரான தலைவர் அவரே. அதற்கு இணையான தலைவர் யாரும் இல்லை என்பதை நான் மிகுந்த அன்போடு தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் எங்களுடைய பலம் தெரியும். நாங்கள் ஒரு பலவீனமான கட்சி அல்ல. காங்கிரஸ் கட்சி எங்கிருக்கிறதோ அங்கே வெற்றி வரும் என்பதுதான் கடந்த கால வரலாறு. இப்போ கூட்டணியில ஆட்சியில் அதிகாரம், ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளா இருக்கு. 2026 தேர்தலில் காங்கிரஸ் அதை நோக்கி போகும். திமுகவை வலியுறுத்தணும் நம்பலாமா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், காங்கிரஸ் கட்சி ஒரு மாநில கட்சி அல்ல. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் இயங்கும் ஒரு மாநில இயக்கம். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கொள்கைகளை உறுதிப்படுத்துவது, செயல்படுத்துவது, வடிவமைப்பதெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையுடைய அங்கம். அவர்கள் தான் அதை முடிவெடுப்பார்கள். திமுக மாம்பழம் விற்பது போல் கூவி கூவி ஆட்களை சேர்க்கிறது என முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். எங்களுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவா சொன்னாங்க. ட்விட்டர் பக்கத்துல கூட முரசொலி நாளிதழ்ல ஆரம்ப காலகட்டத்தில இருந்து எப்படி எல்லாம் நம்முடைய கர்ம வீரர் ஐயா நம்ம அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு இப்பதான் நம்ம தலைவர் சொன்னாங்க. அந்த படத்தையும் போட்டிருக்கிறாங்க. எருமத்தோழன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க கர்ம வீரர் ஐயாவின் மீது திமுக. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தமிழக மக்கள் கோவப்பட்ட பிறகு இன்னைக்கு விசிகே சொல்றாங்க அதை பெருசுப்படுத்தாதீங்க, அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்றாங்க பெருசுப்படுத்தாதீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்க. நண்பர்கள், நீங்களும் நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன்னா காங்கிரஸ்காரங்க யாருமே பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல செயலிழந்து எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கணும்னு போட்டி தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம் சார், இந்த திருவள்ளூர்ல இப்ப சிறுமி பாலியல் வழக்கு 2 நாள் ஆச்சு சார். இது வரைக்கும் ஒன்றும் பெரிய இஷ்யூ எடுத்த மாதிரி தெரியல. ரொம்ப துயரமான சம்பவங்கன்னா அன்னைக்கே நம்முடைய தலைவர் அவர்கள் நீங்க பாத்திருப்பீங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க. நேற்று